பஸ் ஸ்டாப்பா ரயில்வே ஸ்டேஷனா கடலா அப்படின்னு தெரியல. இந்தோனேஷியாக்கு அப்புறமா அதிகமா உலகத்திலே பாம் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரி வந்து மலேசியா தான். டாக்ஸி ஏறியாச்சு. நாங்க பட்டன் அழுத்துறோம், அது பிளிங்க் ஆகி ஆஃப் ஆயிடுது, அழுத்துறோம், அது ஆஃப் ஆயிடுது. இப்படிதான் போயிட்டு இருந்தது. இந்த மேல 35th ஃப்ளோர்ல வந்து இன்ஃபினிட்டி பூல் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். டடன் 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 டடன். பத்துமலை முருகன் அருளால் விட்டவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. சென்ட்ரலுக்கு பஸ் வந்து 1 மணிக்கு இருக்குன்னு இருக்காங்க. மேரிட் பஸ் வந்து ஸ்கை பஸ். டிக்கெட்ல எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்க. சூப்பரா அவங்க சொல்றாங்க நெக்ஸ்ட் பஸ் எப்போன்ட்டு. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே பாம் ஆயில் பிளான்டேஷன். மலேசியா ஃபிளைட்ஸ்ல வந்து நம்ம இருக்கும்போது லேண்டிங் அப்பவும் சரி, டேக் ஆஃப் அப்பவும் சரி, நல்லா கவனிச்சோம்னா நிறைய அந்த அப்படியே அந்த ட்ரீ பிளான்டேஷன் சூப்பரா தெரியும். மலேசியாவோட மெயின் எக்கானமி வந்து இந்த பாம் ஆயில் ப்ரொடக்ஷன், எக்ஸ்போர்ட் இதை சார்ந்திருக்கு. இந்தோனேஷியாக்கு அப்புறமா அதிகமா உலகத்திலே பாம் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரி வந்து மலேசியா தான். பாம் ஆயிலோட பிசினஸ் வந்து ரொம்ப அதிகமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். அப்படியே நம்ம இப்ப பேசிக்கிட்டே நடந்து பேசிக்கிட்டே பஸ்ல KL2 வந்துட்டோம். இந்த KL1ல இருந்து KL2 வந்துதான் போகுது போல பஸ். கொஞ்சம் பேர் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன், பாக்கலாம். தூங்கிருக்கலாம், தூக்கம் வரல. நேரம் நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு தானே நீ முடிச்சுட்டு வந்துவிட்டோம். KL சென்ட்ரலுக்கு கீழே பஸ் நிக்குது. நம்ம மேல லிஃப்ட் புடிச்சு மேல வந்துட்டோம். நிறைய இது பஸ் ஸ்டாப்பா ரயில்வே ஸ்டேஷனா கடலா அப்படின்னு தெரியல. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஏர்போர்ட் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. நம்ம ஊர்ல மெட்ரோ, பிரைவேட் பஸ், எனக்கு தெரிஞ்சு லங்காவி ஏர்போர்ட்டை விட இது பெருசு. யோசிச்சு பாரு. இந்த ஏர்போர்ட் சொல்றேன், லங்காவி ஏர்போர்ட். அதோட சாரி நீ கேளையே, நான் சொல்றேன் நினைச்சியா? ஓகே, சரி போலாம். சரி, இப்போ அவ்வளவுதான். ஆல்ரெடி கடுப்பாயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 1 மணி, இப்ப 2:30, 1 மணிக்கு ஏறணுமா? ஆக்சுவலா வந்து KLIA1 அந்த டெர்மினல் 1ல இருந்து கிளம்பி டெர்மினல் 2க்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நின்னுச்சு. நிறைய பேர் ஏறினாங்க. அப்புறம் டிராவல் டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா பஸ்ல 1 hour ஆகுது. 2:30 மணிக்கு வந்து இங்க இறங்கிட்டோம். இப்போ திருப்பி இங்க இருந்து நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட, 6 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம இதுல போயிடலாம், கிராப் புக் பண்ணி கேப்ல போயிடலாம். டயர்டா இருக்கு ரொம்ப. எல்லாத்துக்குமே எழுதிருக்காங்க. அந்த வே பார்த்துட்டு கரெக்டா வந்தோம்னா வந்துடலாம். எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டாக்ஸி வந்துருச்சு. டாக்ஸி ஏறியாச்சு. இப்போ ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த ரூம் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆக்சுவலா நான் இதை செக் இன் பண்ணிருக்க வேண்டியது. நமக்கு தெரியும்ல, ஒரு நாள் லங்காவில் நமக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால நம்ம ஒரு நாள் கழிச்சுதான் இங்க வரோம் செக் இன்க்கு. இங்க KL வந்து ரூம் Airbnb-ல புக் பண்ணிருக்கிறோம். சர்வீஸ் அபார்ட்மெண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி உபர் எல்லாம் தங்கும்ல, அதே மாதிரி கான்செப்ட். இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு செக்-இன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். இந்த டவர் இதுதான் வந்து உலகத்திலே 2வது பெரிய டவர் ஆஃப்டர் புர்ஜ் கலீஃபா. இப்போ வந்து ஓபன்ல இல்லன்னு நினைக்கிறேன், சில ரீசன்னால. தெரியுங்களா, விரட்டை கோபுரம். லெட்டர் வந்திருக்கான்னு பாருங்க சித்ரா.
கீ வந்து அட்ரஸ் நம்மளே செக்இன் பண்ண வேண்டியதுதான். ஈஸியா இருக்கு. ப்ராசஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ லிஃப்ட் பிடிக்க வேண்டியதான். லிஃப்ட பிடிச்சி ஒரு மேல வந்தாச்சு. அந்த லிஃப்ட் யூஸ் பண்றதுக்கு பெரும்பாடு பட்டோம். ஆமா, நம்ம ஊரெல்லாம் அந்த லிஃப்ட் எத்தனாவது ஃப்ளோர் பண்ணுமோ அந்த ஃப்ளோர் நம்பரை பிரஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துடுவோம் இல்லைங்களா. இங்க அப்படி கிடையாது. ஆக்சஸ் கார்டு இருக்கு. நம்ம அந்த ஆக்சஸ் கார்டை வந்து பஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எந்த ஃப்ளோர் வேணுமோ அந்த பிரஸ் பண்ற மாதிரி வருது. அது எங்களுக்கு தெரியாது. அது மாதிரி சிஸ்டம் இருக்கு போல. இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லை. எங்களுக்கு தெரியாதா. நாங்க பட்டன் அழுத்துறோம், அது பிளிங்க் ஆகி ஆஃப் ஆயிடுது, அழுத்துறோம், அது ஆஃப் ஆயிடுது. இப்படிதான் போயிட்டு இருந்தது. எங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல இருந்து அந்த லிஃப்ட்ல அந்த ஒருத்தருக்கோ கூட தெரியலன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் ஏறினாரு. அவர் தான் 2-3 பேர் மட்டும் யூஸ் பண்ணாங்க. கார்டை பஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணாங்க. அப்புறம் எல்லாரும் எல்லாம் பார்க்க கைட் பண்ணாங்க, சொன்னாங்க ஒரு சில பேர் மட்டும். அப்புறம் வந்துடும். நம்ம ரூம் வந்து 21st ஃப்ளோர்ல லொக்கேட் ஆயிருக்கு. லிஃப்ட்ல இருந்து வெளில வந்து நம்ம அந்த டைரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி வந்து ஓபன் பண்ணிட்டோம். கீ திறந்து ஓபன் பண்ணிட்டோம். எதுவுமே கஷ்டமா இல்ல. ஆமா. அப்புறம் இந்த ரூம் எப்படி இருக்கு, இந்த ரூமோட டூர் எல்லாம் இப்படி நிக்கிறேன் நானு. அங்க இன்னும் ஒரு குட்டி பையன் நிக்கலாம், ஒரு சின்ன பையன். 2 பேர் 2 arm டிஸ்டன்ஸ் எடுத்தா கூட பத்தாது. ஒருத்தர் 2 arm டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இன்னொருத்தர் சும்மா 1 arm கூட எடுக்க முடியாது. அவ்வளவுதான். தெரியுதுங்களா? இங்க இருந்துட்டு அவ்வளவுதான். அதாவது அகலம் ரொம்ப கம்மி, ஆனா லென்த்தா இருக்கு. ரொம்ப லென்த் கிடையாது, ஓரளவு லென்த். ரொம்ப குட்டி அபார்ட்மெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். பட் ஓகே. ஆனா இதுல எல்லாமே தேவையானது எல்லாமே இருக்கு ஓரளவு பார்த்த வரைக்கும். இந்த ரூமோட டூர் சீக்கிரமாவே வரும். இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த ரூமோட ஃபுல் காமிக்கிறோம். ஏன்னா வந்து இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் ஆகணும். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இன்னும் என்ன நல்லா இருக்கு மேல போறதுக்கு ஆக்சஸ் என்ன. மேல 35th ஃப்ளோர்ல வந்து இன்ஃபினிட்டி பூல் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சோ அதுக்கு எப்படி போறது. லிஃப்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு 4 லிஃப்ட் இருக்கு, ஆனா அதுல ஒரு 2 தான் ஆப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரே கூட்டமா இருக்கு, எல்லா ஃப்ளோர்லயும் நின்று வருது. அது கொஞ்சம் உடனே கீழே இறங்க முடியுமா, ஏதாவது அவசரமா போறோம் வரோம் அப்படின்னா டக்குன்னு கீழே போயிட்டு வர முடியுமான்னு தெரியல. ரொம்ப நேரம் இன்னும் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு கீழே ஏதாவது கடை இருக்கா, தண்ணி எதுவும் இல்ல, தண்ணி எல்லாம் வாங்குறதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு இருட்டுறதுக்குள்ள இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூம் டூர் வரும். இப்ப இந்த ரூமோட ஸ்பெஷல் என்னன்னு பாருங்க. டடன் 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 டடன். ட்வின் டவர். அப்படியே நம்ம இங்க பெட்ல இருந்து பார்த்தாலே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும் தான் ஸ்பெஷல் இந்த ரூம்ல. 21st ஃப்ளோர். டடன் டடன் டடன். வாங்க வாங்க வாங்க. குக் பண்ணி சாப்பிடுற மாதிரி வந்திருக்கும். மீன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் a day. ஒரே ஒரு பாட்டு பிளஸ் ஒரு பேன் இருக்கு கீழே. நான் காமிக்க அப்புறமா பேம்பூல பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது அருமையா அமைஞ்சிருக்கு. நம்மளோட பிரம்மாண்டமான பெட்ரோனாஸ் ட்வின் டவர் சூப்பரா தெரியுது. இதுதான் நமக்கு அடுத்த 9-10 நாளைக்கே புகலிடம். இந்த ஒரு நாளைக்கு ஒரு டீயாவது குடிச்சு பழக்கப்பட்டாலா சொர்க்கமே இங்கதான் இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னன்னா எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுதான் அந்த டாக்ஸி ஏறிட்டோம். என்னன்னு பார்த்தா ரூம் சின்னதுதான். ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தா பாருங்க. இது இப்படி நின்னோம்னா அந்த பக்கம் ஒரு ஆள் கூட போதுமா. தெரியும்.